வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகளுக்கு பணத்தை வாரி வழங்கிய திட்டமிட்ட குற்ற கும்பல், ஜனாதிபதி அனுர பகிரங்கம். வடகிழக்கில் வீடு வழங்கும் திட்டத்தில் விடுதலை புலிகள் உறுப்பினரை பசில் ராஜபக்சவுடன் சந்திக்க செய்த டிரானலஸ், அம்பலமாகும் சர்ச்சைகள், கேள்வி எழுப்பிய தென்னிலங்கை ஊடகம். நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் மனம்பேரி, வெளிவருமா மர்மங்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட விமான போக்குவரத்து மாணவர் விடுதலை. நாட்டில் கடுமையாக்கப்பட உள்ள சட்டம், வெளியான அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்தோர் பல அரசியல்வாதிகளுக்கு பல வழிகளில் பெரும் தொகை பணம் வாரி வழங்கியுள்ளனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட போது உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்க, சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அறவிடுவது போல் மாதம் மாதம் பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்தோடு சில அமைச்சர்கள் அவர்களை வீட்டிற்கு அழைத்தும் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவற்றுக்கான அனைத்து தகவல்களும் வெளிவந்துள்ளன. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் நாம் காணும் ஒரு அரசாங்கம் போல் வேறு ஓர் கருப்பு அரசாங்கத்தை நடத்தி சென்றுள்ளனர். அவர்களுக்கு சட்ட ரீதியான இராணுவத்தால் ஆயுதம் வழங்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய போலீசார் அதை விநியோகித்துள்ளனர். இவற்றை ஒழிக்க சட்டமியற்றும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். மேலும் போலி கடவுச்சீட்டுகள் அதை தடுக்க வேண்டிய அமைப்பால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல செயற்பாடுகளால் அவர்கள் சட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். இதனால் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல் பாதாள அரசாங்கத்தை நடத்தியுள்ளனர். அதில் சூட்டுச் சம்பவங்கள், அச்சுறுத்தல்கள், வர்த்தகர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பெரும்பாலான குற்றச் செயல்கள் நடைபெறுகின்றன. மேலும் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல் நாட்டின் 50% போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கியுள்ளனர். ஆயுதம் தாங்கிய குழுக்களுடன் 75% தொடர்பில் இருந்துள்ளனர். ஆதலால் நாம் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலை முழுமையாக ஒழித்து கட்டுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுனாமியால் இடம்பெயர்ந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு வீடுகளை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட ரடா நிறுவனத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி விசாரணை தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. வடக்கு கிழக்கு புனரமைப்பு மேம்பாட்டு நிறுவனம் என அழைக்கப்படும் ரடா, அதன் பின்னணியில் அங்கு இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் குறித்த செய்திகள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு சுனாமியால் இடம்பெயர்ந்த வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்காக ஜெயலங்கா என்ற அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பில் வீடுகளை கட்டுவதற்காக வடக்கு மற்றும் கிழக்கு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் எனப்படும் ரடா நிறுவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டிரானலஸ் மற்றும் முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி சாலிய விக்ரமசூரிய மற்றும் முன்னாள் கணக்காளர் ஜெயந்த டயஸ் சமரசிங்க மற்றும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் அந்தோணி எமில்காந்தன் ஆகியோருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் 2016ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். அந்த நிறுவனம் எந்த வீடையும் கட்டாமல் ரூபாய் 124 மில்லியன் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ரடாவை நிறுவியதன் முதன்மையான நோக்கம் சுனாமியால் அளிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கில் வீடுகளை மீண்டும் கட்டுவதாகும். இருப்பினும் 1200 வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்க நிதி ஒதுக்கிய போதிலும் அதில் இடம்பெற்ற பாரிய மோசடி விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி அந்த பணத்தில் ஒரு பகுதி டிரானலஸின் பைகளுக்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து அப்போது கேள்வி எழுந்தது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற மஹிந்த ராஜபக்சவால் விடுதலை புலிகள் அமைப்புக்கு, அதாவது வீடமைப்பு திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட தரப்புக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதை டிரானலஸ் உறுதிப்படுத்தினார். 2005 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய எவருடனும் பசில் ராஜபக்சவை சந்திக்க வைக்குமாறு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த காலத்தில் டிரானலஸை கேட்டுக் கொண்டுள்ளார் என கூறப்படுகிறது. அதன்படி டிரானின் நண்பரான எமில்காந்தனுக்கும் மஹிந்தவின் சகோதரர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையே ஒரு சந்திப்பை டிரானலஸ் ஏற்பாடு செய்திருந்தார் என குறித்த ஊடகம் வெளிப்படுத்தியுள்ளது. 2005ஆம் ஆண்டு மஹிந்தவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார தலைவரான பசிலுக்கும் எமில்காந்தனுக்கும் இடையிலான சந்திப்பு டிரானலஸின் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும், அந்த நேரத்தில் பசில் ராஜபக்ச தனது சகோதரரும் அப்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை பெறுவதற்காக தேர்தலை புறக்கணிப்பதில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களை வழிநடத்துமாறு எமில்காந்தனிடம் முன்மொழியப்பட்டதாகவும் மேற்குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணமும் படகுகளும் தேவை என
எமில்காந்தன் பெசிலிடம் தெரிவித்ததாகவும் அதன்படி ஜனவரி 22, 2010 தனது வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் டிரான் எலஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எமில்காந்தனுக்கு ஆரம்பத்தில் பெரிய அளவிலான பணம் பெரிய பயண பைகளில் முன்பணமாக வழங்கப்பட்டதாக வெளிப்படுத்தினார். ரடா நிறுவப்பட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு டிசம்பர் 30, 2005 அன்று டிரான் எலஸ் மற்றும் சாலிய விக்ரமசூரிய எமில்காந்தனுடன் சேர்ந்து கிளிநொச்சிக்கு சென்று கிளிநொச்சி பிராந்திய தலைவரான புவண்ணன் இனியவனுடன் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் இனியவனுடன் சேர்ந்து கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடி சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கான பெயர் பட்டியலை கோரியதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த நபர்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கான ஒப்பந்ததாரரை தேர்ந்தெடுப்பது அரசாங்க நடைமுறைக்கு வெளியே பிராந்திய தலைவர் புவண்ணன் இனியவன் மற்றும் ரடா தலைவர் டிரான் எலஸ் ஆகியோரால் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பில் 400 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்பந்தமும் மீறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஒரு வீடு கூட கட்டப்படாமல் 9 காசோலைகளில் இருந்து சுமார் 125 மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளமை அப்போதைய விசாரணைகளில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக பிரதேச செயலாளர்களின் கையொப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் பலவந்தமாக பெறப்பட்டுள்ளன. பிரதேச செயலாளர்கள் போலீசாருக்கு வழங்கிய அறிக்கையில் டிரான் எலஸின் அரசியல் செல்வாக்கு மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் பெயரை பயன்படுத்தி பிரதேச செயலாளர்கள் தொடர்புடைய கையொப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் பெற நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிடுகின்றன என்பதை குறித்த ஊடக செய்தி சுட்டிக்காட்டியுள்ளது. ஜூன் மாதம் 2006 நிலவரப்படி ரடா மீது எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அரசாங்க சொத்துக்கள் மற்றும் நிதிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக மேற்குறித்த ஊடகம் நேற்றைய பிரசுரிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களின் 2 கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமானதென கூறப்படும் வழக்கில் தேடப்பட்டு வந்த சம்பத் மெனம்பேரி இன்று வெலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். சமூக ஊடகங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான பதிவை வெளியிட்டதாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயது விமான போக்குவரத்து மாணவர் முகமது சுஹைல் அவருக்கு எதிரான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு கடந்த ஜூலை 15ஆம் தேதி அன்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் முகமது சுஹைலை கல்கிசை நீதிமன்றம் நேற்று விடுவித்தது. மாவனெல்லையை சேர்ந்த முகமது சுஹைல் முதலில் 2024 அக்டோபரில் இஸ்ரேலிய தூதரக வளாகத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டிருந்தார். தனது தேசிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லாததற்காக கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய கொடி மிதிக்கப்படுவதை காட்டும் இன்ஸ்டாகிராம் பதிவின் அடிப்படையில் சிறிது நேரத்திலேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடரூர்ந்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடரூர்ந்து பாதுகாப்பு அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வர்த்தகம் என்ற பெயரில் திருட்டுக்கள் இடம்பெறுவதாகவும் தொடரூர்ந்து பயணிகளிடம் இருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 1902ஆம் ஆண்டு தொடரூர்ந்து கட்டளை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடரூர்ந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடரூர்ந்து வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.